டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். அந்த டேவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வியானுக்கு ஸ்கூலுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸும் சாட்டேட் ப்ரோக்கலியும் தான் கொடுக்க போறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்க போறேன். சாட்டேட் ப்ரோக்கலி நல்லா க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துட்டு ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் நம்ம வச்சிருக்க ப்ரோக்கலி எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வேக வச்சிடலாம். பாயில் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்து தோலை எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர், கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சா நம்மளோட சுவையான ஸ்வீட் பொட்டேட்டோ பால் ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயே ப்ரோக்கலியும் நல்லா சாட்டே ஆன பிறகு அதில் ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பருப்புடையை சேர்த்து திரும்ப சாட்டே பண்ணி எடுத்தா நம்மளோட சுவையான ப்ரோக்கலியும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் கிவி ஃப்ரூட் தான் விகானுக்கு கொடுக்குறேன். அதோட சேர்த்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சால்டட் பீனட்டும் கொடுத்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனானா எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு 1 கப் ஆஃப் ஓட் 1 கப் ஆஃப் மில்க் இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தா நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. என்னோட கண்டென்ட் முடிஞ்சா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.